எழுத்தாளராக இருந்தாலும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் அவங்க எழுதி தான் ஃபேமஸ் ஆகுறாங்க. ம். இதில் எழுத்தாளர்களை அது இவரோட கதை அப்படின்னு சொல்லி இப்போ ஏவிஎம்மோ அல்லது தேவர் ஃபிலிம்ஸோ கதை இலாக்கான்னு வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் இருக்குது. இப்போ தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கா சார்ந்த ஒரு ஆள் வாசன் ஜெமினி கதை இலாக்காவோ அல்லது ஏவிஎம் கதை இலாக்காவோ கூட டீ சாப்பிட்ருந்தா கூட நீ என்ன அவங்க கூட போய் பேசிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்பாங்கன்னெல்லாம் கூட சில கிசுகிசுக்கள்லாம் வந்தது. ஏன்னா இந்த கதை இலாக்காங்கிறது இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறதான்ட்டு. அப்போ ஜாவர் சீதாராமன் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகள்லாம் எழுத்தாளராக இருந்துட்டு அந்த கதை இலாக்காவில் இருந்தாங்க. பாரதி ராஜா எழுத்தாளர்களுக்கு கரெக்டான கிரெடிட்டையும் இதையும் கொடுத்தாரு. நீங்கள் பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட் பாக்யராஜ், பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட் மணிவண்ணன், அந்த அசிஸ்டண்ட் கதைனாலும் நான் அதை கதையை போட்டுட்டு வசன உதவின்னு போடுறேன்லாம் போடலை. கதை மணிவண்ணன் போடுவார், கதை பாக்யராஜன் போடுவார், கதை கலைமணி கலைஞானம் அப்படின்னு ஆர் செல்வராஜ், ரத்னகுமார் அப்படின்னு அவரோட கதையை எழுதினவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் கிரெடிட்டை ஃபுல்லாக கொடுத்துடுவார். நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன், அது என் வேலை, கதை நீ எழுது.